பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். தம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் தம்முடைய ஜனங்களுக்கும் வரப்போகும் உபத்திரவங்களை இயேசு கிறிஸ்து இங்கு முன்னறிவிக்கிறார். தேவ தூஷணம் அதிகரிக்கும். மார்க்க காரியங்களில் ஜனங்களுடைய ஈடுபாடு வெகுவாக குறைந்து போகும். தம்முடைய ஜனங்களின் உபத்திரவங்களை முன்னறிவிக்கும் போது இங்கு சிலுவை வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லோருமே வருங்காலங்களை நோக்கி பார்க்க ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள். நமக்கு பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் வருங்காலத்தில் வரும் என்றால் அது எப்படிப்பட்டதாகும் என்று சிந்தித்து பார்ப்பார்கள். தம்முடைய சீஷர்கள் இனிமேல் அனுபவிக்கப் போகும் உபத்திரவங்களை இயேசு கிறிஸ்து இங்கு முன்னறிவிக்கிறார். அவர்கள் இதுவரையிலும் அனுபவித்த பாடுகள் மிகவும் சொற்பம். இனிமேல் அனுபவிக்கப் போகும் பாடுகள் அநேகம். ஆகையினால் அந்த பாடுகளை குறித்து இயேசு கிறிஸ்து பல சமயங்களில் தம்முடைய சீஷர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவருடைய சீஷர்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவார்கள். இந்த உலகம் பொதுவாகவே கிறிஸ்தவ மார்க்கத்தாருக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறது. இந்த விரோதம் அதிகரிக்கும். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் அதிகரிக்கும். இதன் மூலமாக பலர் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியது வரும். கிறிஸ்துவின் நிமித்தமாக இரத்த சாட்சியாக மரிப்பது அவருடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சிலாக்கியம். இந்த சிந்தனை அவர்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கிறது.